क्लीं फट् ओम क्लीं क्लीं फट् ओम क्लीं क्लीं फट् ओम क्लीं क्लीं फट् இந்த குடும்பத்தோட வாரிசு அழிச்சதுனால அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்கியா? அந்த ஆண்டவனுடைய மகிமையை பாத்தியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி ஒளிச்சவங்கள ஏதோ ஒரு காரணத்தை வச்சு கொண்டு வந்து சேர்த்திருக்கான். இது உனக்கான கடைசி சந்தர்ப்பம். இத நீ தவற விட்டுட்டா இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு மறுபடியும் திரும்ப கிடைக்காது. இதுதான் தொடக்கம். உன் குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடூர நிகழ்ச்சிய என்னால இப்பவும் மறக்க முடியல. நீயும் மறக்க கூடாது. உன்னோட பழிய தீர்த்துக்க அந்த குடும்பத்தை வேரோட அழிக்கணும். நியாயம் கிடைச்சே ஆகணும். நான் வணங்குற கால பைரவர் நீ செய்யற எல்லாத்துக்கும் உனக்கு துணையா இருப்பாரு. हर हर महादेव हर महादेव हर हर महादेव हर महादेव அந்த குடும்பத்துல ஒருத்தரையும் உயிரோட விடாத. அண்ணா, கார்த்திக் எங்கேயாவது பாத்தீங்களா? கார்த்திகா? எல்லாரும் வெளியில தானே இருக்காங்க. அவங்களோட தான் அவன் பேசிட்டு இருப்பான். ஆமா, அவர் எங்க? என்னம்மா புதுசா கேக்குற? அவனை பத்தி உனக்கு தெரியாதா? எங்க இருக்கணும்னு நினைக்கிறவன் எப்பவும் ஜிம்மே தானே கதின்னு கிடப்பான். $207, $208, $209, $210, $211, $212, $213,
என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 260. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இது அப்புறம் கூட பண்ணலாம். 218. இங்க நம்ம எதுக்காக வந்தோம் ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. புள்ளியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஒரு அப்பாவா உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது லாஸ்ட் செட். இதோட முடிச்சிடறேன். எங்க புரிஞ்சுக்கோங்க, கார்த்திக்க காணுங்க. இது ஒரு பெரிய விஷயம் என்கிட்ட வந்து சொல்றீங்க. இங்க தாண்டி எங்கேயாவது இருப்பான். செல்போன் சிக்னல் கிடைச்சிருக்காது. சிக்னலுக்காக அப்படியே போயிருப்பான். அப்படின்னா நீங்க கார்த்திக் வெளியில போயிருப்பான்னு சொல்றீங்களா? மழை வேற வர மாதிரி இருக்கு. அவன் வெளியில போயிருக்கான்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத நீங்க மறந்துட்டீங்கல்ல? மறந்துதான் ஆகணும். நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா மனக்கசப்பு தான். முடிஞ்ச விஷயத்தை நினைக்காம போய்கிட்டே இருக்கணும். நீ இப்படியே ஓவரா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வை, உன் பையனுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துடும். நான் என்ன பண்ணட்டும்? மறக்கணும் தான் எனக்கும் தோணுது. ஆனா அந்த விஷயம் என்ன கொன்னுகிட்டு இருக்கு. என்னடி கொண்டுகிட்டு இருக்க? முக்கியமா சம்பந்தப்பட்ட நானே என்ன மாத்திக்கிட்டு இருந்திருக்கேன். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. கண்டதையும் பேசி என் ஹெல்த் ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு பண்ணிடாத. புரிஞ்சுதா? போ, ஆக வேண்டிய காரியத்தை பார். ஒரு நிமிஷம். அந்த ரூம் கதவு லாக் ஆயிருக்குல? நான் நல்லா பாத்துட்டேங்க. உங்களுக்காக இன்னொரு தடவை பாக்குறேன். யாரையும் நம்ப முடியாது. நம்ப முடியாதவ எதுக்கு இங்க திரும்பி வரணும்? இத்தனை காலமும் பயத்திலே இருந்துட்டேன். அந்த பயத்தை போக்க நினைக்கிறேன். அதோடயே நான் சாகிறத விட மோதித்தான் பாத்திரலான்னு வந்திருக்கேன். எந்த கவலையுமே இல்லாம இருக்காரே. ஆனா என் மனசு பதறுது. என் புள்ள இப்ப எங்க இருக்கான்? சங்கவி ஆண்டி, நீ கார்த்திக்க பாத்தியாமா? கார்த்திக் போன் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போனா ஆண்டி. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் வணங்குற இதே சிவன் தான் காக்கக்கூடிய கடவுளாவும் இருக்காரு, பைரவநாதனாவும் இருக்காரு. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தை காக்கிற இதே சிவன் தான் செய்யற பாவத்துக்கான தண்டனையையும் கொடுக்கிறார். புண்ணியம் செய்யறவங்களுக்கு அவர் காக்கக்கூடிய கடவுளாவார். பாவங்களை மட்டுமே செய்யறவங்களுக்கு அவர் பைரவநாதனாகவும் மாறிடுவார். அழிக்கும் கடவுள். இந்த சிவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே பெரிய பாவம் எது தெரியுமா? அவரோட பக்தர்களை, அவரையே நம்பி இருக்கிறவங்களை காயப்படுத்துறது தான். ஓ, உன்னை காயப்படுத்துறவங்களை அழிச்சிட்டு வா. இன்னைக்கு மகா சிவராத்திரி. அந்த ஈசனை சந்தோஷப்படுத்த வேண்டியது நாகங்களோட கடமை. நாகங்களோட கடமை. ஓ, இந்த முக்கண்ணனை வணங்கிட்டு உன் பழி வாங்குற வேட்டையை ஆரம்பி.
குருவே, மகா சிவராத்திரியில நினைச்ச காரியம் வெற்றி அடையும்னு சொன்னீங்க. நானும் சந்தோஷத்தோட தான் இருந்தேன். அப்ப இதெல்லாம் என்ன? நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. இது நீங்க பழி வாங்கறதுக்கான ராத்திரி. சர்வ சக்திகளும் துணையாயிருக்கும். சிவராத்திரியா இருக்கிறதுனால மட்டுமே எல்லாமே நடந்துராது. அவன் மேல முழுமையான நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை தான் கடவுளை உங்ககிட்ட கொண்டு வரும். உனக்கு இருக்கிற நம்பிக்கை அந்த கடவுள் கிட்ட காட்டு. கை கூப்பி உன் வேண்டுதலை கேளு. அவன் செய்யணும்னு நினைச்சா நிச்சயம் செய்வான். செய்யறதும் செய்யாததும் உன்னோட நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. அதான் சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி அந்த சிவனை உனக்கு கருணை காட்ட சொல்லு. प्रवाहभावितस्थले कलेवलं यदन्वितं भुजङ्गतुङ्गमालिकामट्टमट्टमट्टमन्निनादवत्तमर्पयं चकारचण्डताण्डवं तनोतु शिवा शिवा जटाटविह्वलज्वलप्रवाहभावितस्थले कलेवलं यदन्वितं भुजङ्गतुङ्गमालिकां टमट्टमट्टमट्टमन्निनादवत्तमर्पयं चकारचण्डताण्डवं तनोतु न शिव शिव किशोर चंद्रशेखरे வண்டி நிறுத்துங்க. ஒருவேளை கார்த்திக் அந்த கோயிலுக்கு போயிருப்பானோ? ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாம யோசிக்கிறேன்னு எனக்கு புரியல. அந்த கோவிலை பார்த்தால நீ ஏன் பயப்படுற? அது மட்டும் இல்லாம அவன் ஏன் அங்க போறான்? அப்படி சந்தேகப்படுறனா கோயிலுக்கு போய் பாரு. நாங்க போய் கார்த்திகை தேடுகிறோம். சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன் நாமத்தை கரங்கு வித்து பாடினோம். இறப்பிலி உன் கால்களை சிறங்கு வித்து தேடினோம். கடவுளே, எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? என் கார்த்திக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. அவனை நீதான் காப்பாத்தி கொடுக்கணும். விசேஷமான இந்த சிவராத்திரி நாள்ல என் பிள்ளைக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராம நீதான் பாத்துக்கணும். உன்னதான் நான் நம்பி இருக்கேன். என் கார்த்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்படியான நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் புள்ள கார்த்திக்காக மட்டும்தான் நான் உயிரோட இருக்கேன். அவன் எனக்கு உயிரோட வேணும் சாமி.
என் கைய நல்லா பிடிச்சுக்கோங்க, இல்லைன்னா கீழே விழ வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நான் எப்படி விழுவேன்? நீயே 40-45 கிலோ இருப்ப போல இருக்கு. உன் கையை பிடிச்சு மேலே ஏறணும்னு நினைச்சா கண்டிப்பா நான் கீழே தான் விழுவேன். இல்ல அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பு இல்ல. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி மேல வாங்க. மேலே வரதுன்னா இப்படி பறந்தா வர முடியும்? என்ன இழுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட சக்தி இருக்கா? உங்களை தூக்கணும்னு நினைச்சா போதும், அதுக்கு வேற எதுவும் தேவையில்ல. பாத்து மெதுவா என்ன பிடிச்சிட்டு மேல வாங்க. இப்போ உன் இருமல் நின்னு போச்சு. நான் உங்களை கஷ்டப்பட்டு தூக்குறேன், இப்படி சிரிக்கிறீங்களே. சாகிறதுன்னு முடிவாயிடுச்சு. சந்தோஷமா சிரிச்சிட்டு செத்து போயிடலாம்ல. கீழே இருக்க நானே சிரிச்சிட்டு இருக்கேன்ல. ஸ்மைல் ப்ளீஸ். என் புள்ள இப்படிதான் விளையாட்டுத்தனமா இருப்பீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் எவ்வளவு பயந்து போனேன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுற? உன் பேர் சொல்லவே இல்லையே. ஏன் கேக்குறீங்க? உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல. பேர் தெரிஞ்சதானே கூப்பிட முடியும். பரவாயில்ல, இருக்கட்டும். கார்த்திக், நைட் வேலையில சொல்லாம எங்கடா போன நீ? சொல்லுடா. டேய், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது என்னன்னா டாடி, நெட்வொர்க் தேடி வந்தேன். வர வழியில கால் தவறி இந்த பழத்துல விழுந்துட்டேன். என்னடா கார்த்தி, கூலா நெட்வொர்க்கை தேடி வந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்ற? எப்படியும் கல்யாணன்ற பள்ளத்தாக்கில் விட போற. அதுக்கு முன்னாடியேவா கால் பண்ண வந்தவன் கால் வழிக்கு கீழே விழுந்துட்டேடா. முதல்ல இவனுக்கு ஒரு சேட்டலைட் போனை வாங்கி கொடுங்க. இன்னைக்கு ஏதோ நல்ல நேரம் தப்பிச்சிட்டான். இல்லைன்னா நெட்வொர்க்கை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு இவன் நெட்வொர்க்கை தொலைச்சிட போறான். Stop it. ரொம்ப சந்தோஷம் இல்ல? உன் பிடிவாதத்தினால தான் இந்த கிராமத்துக்கே வந்தோம். இப்ப நடந்ததை பார்த்தல, இங்க வந்ததுல எதுவும் சரியில்லை. இன்னைக்கு என் பிள்ளையோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு. நீ எந்த பூஜை வேணும்னாலும் செய்யாத, நம்ம வீட்டுல வச்சு செய். நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க. இப்பவே நம்ம ஊருக்கு திரும்ப போறோம். நீ பேச வேணாம் யமுனா. We are leaving immediately. எல்லாரும் அவங்க திங்ஸ் எடுத்து வச்சுக்கங்க. வா கார்த்திக், வா போலாம். Let's go. உண்மையை சொல்லு, நீ எப்படி அங்க விழுந்த? அதான் உன்கிட்ட சொன்னல, மொபைலை கவனிச்சுக்கிட்டே சிக்னல் கிடைக்காம பள்ளத்துல விழுந்துட்டேன்னு. அப்பதான் அந்த பொண்ணு வந்து உன் உயிரை காப்பாத்தினாளா? ஆமா. ஏய், என்னையா நடக்குது? கனவுல ஒரு பொண்ணு வரான்னு சொல்ற, உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு பொண்ணு வரான்னு சொல்ற. கார்த்திக், என்ன தவிர உன் லைஃப்ல நிறைய பொண்ணுங்க வராங்க. இந்த கிராமத்துலயும் டிராபிக்கா? ரோடு ஏன் பிளாக் பண்ணிருக்கீங்க? சாரி சார், இதுக்கு மேல வண்டி போகாது. நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இது வேறையா? பசி வயித்த கிள்ளுது. எப்போ வீட்டுக்கு போவோமோ? சரியான நேரத்துக்கு வந்தீங்க. அம்மாடி, வறுத்த வேர்க்கடலை வாங்கியம்மா. மழையில வியாபாரமே இல்லம்மா. அதான் என்கிட்ட வந்துட்டீங்களே. கொடுங்க கொடுங்க, செம பசியில இருக்க. கொடுங்க. என்னங்க, பணம் கொடுங்க. இருங்கம்மா ஒரு நிமிஷம். இந்தங்க, பேலன்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. சரிம்மா. சார், இவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். நிலச்சரிவுனால பிளாக் பண்ணி வச்சிருக்கோம், ஆனா இவங்க போயே ஆகணும்ன்றாங்க. ஹலோ, வெறும் இவங்க இல்லைங்க,
ஹரிஷ் ஹரிஷ் ஜெயராஜ். என்னையாது யோ, உங்ககிட்ட நான் எத்தனை தடவையா சொல்றது யாரையும் இங்க கூட்டிட்டு வராதுன்னு? ஏதோ சொல்லுவாங்களே சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரின்னு. கரடி எங்கேயும் தேட வேணாம் சார். நல்ல ஜாலியா காலை நீட்டிக்கிட்டு ஹாப்பியா புக்கை படிச்சிட்டு இருக்கு. ஹலோ ஹீரோ, அந்த வழியா போக கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா யாரும் போக கூடாதுதான். சார் என்கேஜ்மெண்ட் இருக்கு சார். நாங்க ஒண்ணு அரண்மனைக்கு போறோம்னு சொல்லலையே, ஊருக்கு போறோம். ஓ, அந்த அரண்மனை கோஷ்டி நீங்க தானா? ரைட் 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 ரைட். கொஞ்ச நாளாவே உங்க அரண்மனையை பத்தி நிறைய விஷயம் என் காதுக்கு வந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றதை கேட்கறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. நாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கும் நீங்க சொல்ற விஷயத்தை காது கொடுத்து கேட்க நேரம் இல்ல. காது கொடுத்து கேட்க பிடிக்கலன்னா இது வாசனை. உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். வேற ஒரு வழி இருக்கு, அதுல அனுப்பி வைக்க சொல்றேன். அப்பா அப்பா, சந்தியா நீ வெளியே வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர்யா, கல்யாணத்துக்கு முன்னாடியே வாந்தியா? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே, குட் நியூஸ் தானே சொன்னேன். நீங்களும் போங்க. இங்க பாரு. என்னாச்சுன்னா டிராபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசான கிழவி வேர்க்கலை விற்க வந்தா பழக்கம் போல வாங்கி சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்கா. சாப்பாடு விஷயத்துல மட்டும் இவளுக்கு கண்ட்ரோலே கிடையாது. ஏண்டா இந்த மழையில யாருடா வேர்க்கடலையை வித்துட்டு வந்தது? சந்தியா, அங்க யாருமே இல்லையே. வாங்க வாங்க, நாங்க கிளம்பலாம். நமக்கு ரூட் கிளியர். டாட், நம்ம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடல் போய் ஆகணும். அண்ணி வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இல்லாத ஹாஸ்பிட்டலா? அங்க போய் பாத்துக்கலாம், வாங்க கிளம்புங்க. என் பேச்சை கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிக்காமலே இந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப உடனே இந்த கிராமத்தை விட்டு போகணும்னு நீங்க துடிக்கிறீங்க. ஆமா, எதை மறைக்கிறீங்க? எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும். இங்க வந்ததும் என் உயிருக்கு ஆபத்தாச்சு. அப்ப இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல கார்த்திக். எங்க நாம அரண்மனைக்கே போயிடலாங்க. சந்தியாவுக்கு வேற இப்ப உடம்புக்கு முடியல. நான் திரும்பி வரதா இல்ல. நம்ம இப்படியே ஊருக்கு போறோம். டாட், எப்படி நம்ம போறோம்? ஒரு நிமிஷம், எல்லாரும் எங்க போறீங்க? சார், இப்பதானே உங்ககிட்ட பேசிட்டு வந்தேன். சீனியர் ஆபீசர்ஸ்க்கு யார் பதில் சொல்லுவா? இந்த வழியா யாரும் போக கூடாதுன்னு சொன்னா போக கூடாதுதான். இது ஒரு வழி பாதை, அதுலயும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. நீங்க போய் உயிர் சாதம் ஏற்பட்டுருச்சுன்னா அத சொல்லியே என் வேலைக்கு உழ வச்சிருவாங்க. எல்லாரும் கிளம்புங்க, கிளம்புங்க. இங்கிருந்து நேரா உங்க அரண்மனைக்கு தான் போகணும். டாட், பிடிவாதம் பிடிக்காதீங்க ப்ளீஸ். இந்த ராத்திரிக்கு பேலஸ்ல இருந்துகிட்டு காலையில கிளம்பலாம். வாங்க எல்லாரும் கிளம்புங்க. அப்படியெல்லாம் சுலபமா போயிட முடியாது. நான் போகவும் விட மாட்டேன். என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களால தப்பிக்கவே முடியாது.
என்ன நடக்குதுன்னு தெரியல யமுனா. நாம இங்க இருந்து கிளம்பும் போது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கிளம்புங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சுன்னு அப்பவே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். நம்ம கார்த்திகோட என்கேஜ்மெண்ட் இங்க தான் நடக்கணும்னு இருக்குங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. சரி, நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்பதான் நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா என்கேஜ்மெண்ட்ல கலந்துக்கலாம். உன் பேர் சொல்லாமலே போற. கார்த்திக் எங்க போற? அப்படி என்ன அவசரம்? அந்த பொண்ணை பார்க்கலான்னு போறேன். ஓ, உயிரை காப்பாத்தனான்னு சொன்னியா அந்த பொண்ணையா? ஆ. அவ அழகா இருப்பாளா? வெரி பியூட்டிஃபுல். ஏய் இடியட், என்ன கடுப்பேத்துறதுக்காகவே இப்படிலாம் பேசுறியா? கடுப்பாயிட்டியா? இல்லையே, எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கெல்லாம் எந்த பொண்ணும் செட்டே ஆக மாட்டா. எதை வச்சு சொல்ற? முதல்ல பார்த்த உடனே உனக்கு பிடிக்கணும்ல. எனக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சதே. பிடிச்சிருக்கலாம். அப்படியே பிடிச்சாலும் உனக்கு அவன் மேல காதல் வரவே வராது. நீ காதலிக்கிறதுக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கா. அவதான் உன்னை கல்யாணமும் பண்ணிக்க போறா. அவ வேற யாரும் இல்ல, இந்த சங்கவிதான். ஓகே. இந்த வயசுல பண்ற காரியமா இது? தனியா வீட்டுக்கு வருவாங்களா? ஐயோ அக்கா, இப்பவே மணி 3 ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். இத போய் நடுராத்திரின்னு சொல்றீங்களே, இது ஏர்லி மார்னிங். வயசுக்கேத்த பேச்ச பேசு. நடுராத்திரி தனியா கிளம்பி நீ வீட்டுக்கு வந்திருக்க. ஏதாவது ஆயிருந்தா? இந்த நேரத்துல வண்டி எதுவும் போகாது, அதான் தைரியமா இங்க வந்தேன். எனக்கு அந்த ஹாஸ்டல்ல இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்ல அக்கா. நான் உங்க கூடவே இருக்கேன்க்கா. என்னை திருப்பி அனுப்பிச்சிடாதீங்க. இப்ப என்ன சொல்லி நான் உனக்கு புரிய வைப்பேன்? புரிய வைக்க வேண்டாம், நான் சொல்றத கேட்டா போதும். காலையில சிஸ்டர் வந்து கேட்டாங்கன்னா என்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுங்க. பூஜா, இங்க பாரு, உன்னை ஹாஸ்டலுக்கு அனுப்ப எனக்கும் விருப்பம் இல்ல. ஆனா என்கிட்ட இப்ப பணம் எல்லாம் எதுவும் இல்ல. இருந்தாலும் நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு தெரியுமா? நீ எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் சீக்கிரமே நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் நானே உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறேன். பணம் சம்பாதிக்க என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குக்கா. நீங்க தினமும் கேக் செய்வீங்கல்ல, அதை வித்தா பணம் கிடைக்க போகுது. நான் பண்ற கேக் அவ்வளவு நல்லாவா இருக்கு? தி பெஸ்ட். Damn it. இப்ப எப்படி நான் அவளை தேடுவேன்? Damn it. இதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சா? அம்மா சிவன்யா, நீ எங்கம்மா இருக்க? எங்கம்மா இருக்க சிவன்யா? Where is பூஜா? நீ சமாளிக்காத. அவ எங்கதான் வந்திருப்பான்னு எனக்கு தெரியும்.
ஏற்கனவே சொல்லாம கொள்ளாம 5 தடவை ஓடி வந்துட்டேன். இன்னொரு தடவை இப்படி பண்ண உன்னை ஹாஸ்டல்ல இருந்து வெளியே அனுப்பிடுவேன். சாரி, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இனிமே அப்படி எதுவும் பண்ண மாட்டோம். பாத்தியா பூஜா, உன் வார்டன் மேம் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கன்னு. நடு ராத்திரின்னு கூட பார்க்காம உன்னை தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. வாயை தர பூஜா. இனிமே சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வருவியா? வரமாட்டேன்க்கா. சாரி மேம். பரவாயில்ல விடு. இனிமே அவங்க சொல்றபடி கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல நீ அவங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். குட் கேர்ள். பை. பை. வா வரேம்மா. ஐ லவ் யூ. பார்த்து போயிட்டு வாங்க. பை. பை பேபி. எவ்வளவு சொன்னாலும் இந்த பூஜா மட்டும் அடம் பிடிச்சுக்கிட்டே இருப்பா. நான் தான் சொல்றேன்ல, ஐ லவ் யூ டூ. பாத்தியா, ஓ அட்ரஸ் கேக்குறதுக்காக ஓ வீட்டு கதவை தட்டி இருக்க. 70s படம் மாதிரி கதவு தட்டினோட நீ இருக்க. அது விடுங்க, எங்க வந்தீங்க? சக்கரை கொஞ்சம் கம்மி. ஆமா, இப்ப என்ன பார்க்க வந்திருக்கீங்களே, அப்படி என்ன விஷயம்? நீ வேலை விட்டுட்டேன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். ஏன் வீட்டுக்கே நம்மள தேடி வர ஆரம்பிச்சிருக்காரு? இது கொஞ்சம் கூட சரியில்லை. இதை இப்பவே சரி பண்ணணும். இது பாருங்க, என் புருஷன் வெளியே போயிருக்காரு. எப்ப வேணா என் புருஷன் வருவாரு. அப்ப நீங்க இங்க இருந்து அது சரியா வராது. அப்போ அவரையும் பார்த்துட்டு போயிடுறேன். நீ தான் சொல்லாம கொள்ளாம போயிட்ட. நீ பண்ண வேலைக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக வந்தேன். இந்தா. நான் அர்ஜென்ட் ஒரு கால் பண்ணணும். என்னோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் கால் பண்ணி மெக்கானிக்க வர வைக்கணும். உங்க போன் கொடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். தேங்க்யூ. ராத்திரி நேரத்துல கூட வீட்ல இல்லாத புருஷன் என்ன புருஷன்? அவரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. ஆனா இப்ப அவரு வர நேரம் தான். சரி, புருஷன் கதையை விட்டு குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வரியா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐஸ் வாட்டர். எங்க இருக்க கார்த்திக்? நீ வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப என்ன எதுவும் கேட்காத. இவ்வளவு நேரம் சுத்தி நான் இப்பதான் அவனோட வீட்டை கண்டுபிடிச்சேன். அவனா உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னல, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலான்னு வந்தேன். ப்ராப்ளம் இருக்கு, நிறையவே ப்ராப்ளம் இருக்கு. சாரி, யூ டூ லேட். நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜஸ்ட் ஷட் அப், ஓகே? ஹே, யூ நோ வாட், ஷீ இஸ் மேரிட். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் நான் இங்க மாட்டிக்கிட்டேன். உடனே அர்ஜுனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி மெக்கானிக் வர சொல்லு. ஹே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. வீட்ல யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். என்கிட்டயே சொல்லாம இருந்திருக்கலாமே. உன்கிட்ட எப்படி நான் சொல்லாம இருப்பேன்? நீ தான் என் ஃப்ரெண்ட் ஆச்சே, உன்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்க போறோம். என் வருங்கால மனைவி கிட்ட எப்படி நான் போய் சொல்லுவேன்? சரி, அம்மா கிட்ட போன் கூட. அவங்களை எப்படியாவது நான் சமாளிக்கணும். டே கார்த்திக், எங்கடா போயிட்ட நீ? அம்மா டோன்ட் வரி, நான் ஒரு சின்ன மீட்டிங்காக வந்திருக்கேன். இவ்வளவு நடந்து நீ வெளியில போயிருக்க? ஓ மை ஸ்வீட் ஹார்ட், நான் சீக்கிரமாவே வந்துருவேன். நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சார் வேற என்ன முறைக்கிறாரு. தான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு கிட்ட இவரு எந்த அளவுக்கு போய் சொல்றாரு? மாட்டி விட்டாதான் சரிப்பட்டு வருவாரு. சரி, ஐஸ் வாட்டர் உங்களுக்கு கூலிங் போதுமா இல்ல வேற கொண்டு வருவா? என்னடா, நீ ஏதோ மீட்டிங்ல தானே இருக்கன்னு சொன்ன, ஆனா அங்க ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. ஓ, அதுவா ஸ்வீட் ஹார்ட்? அது டிவி சீரியல்ல வர பொண்ணு. ஓகே, எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஐம் சாரி, இன்னும் ½ அன் அவர் நான் உங்க வீட்டில் தான் இருந்தாகணும். மெக்கானிக்கை வர சொல்லியிருக்கேன். ஒரு ½ அன் அவர் ஈஸி ஆயிரும். நாளைக்கு காலையில் எனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு. ஒரு சின்ன டீல், உன் ஜாப் உனக்கு வேணும்னா நீயும் தாராளமா என் கூடவே வரலாம். 2-3 நாள் திரும்ப வந்துடுறேன்னு சொன்னா உன் ஹஸ்பண்ட் எதுவும் சொல்ல மாட்டாரு. நாளைக்கு காலையில என்கேஜ்மெண்ட் வச்சிருக்கீங்க, அதை விட்டுட்டு நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்தீங்க? உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன விஷயம்? உனக்கு தேங்க்ஸ் சொல்லவும் வந்தேன். ப்ளீஸ், இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. உங்களோட வண்டி ரிப்பேர் ஆகுற வரைக்கும் நீங்க இங்க இருக்கிறதுல ப்ராப்ளம் இல்ல.
பட் சரியானதும் கிளம்பிடுங்க. சார் மெக்கானிக் சார். இந்தாங்க வண்டி சாவி. வெளியே வண்டி இருக்கு, சீக்கிரம் ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் அதெல்லாம் உனக்கு பாக்குறீங்க? பண தேவை இருக்கிறத ஏன் என்கிட்ட மறைக்கிற? அதான் உன் பண கஷ்டம் உன் வீட்டை பார்த்தாலே தெரியுது. இந்த லட்சணத்துல வேலை வேணான்னு சொல்றேன். ஐயோ, பதிலுக்கு பதில் நீ என்ன காப்பாத்தினா நான் உன்னை இப்ப காப்பாத்திட்டேன். பள்ளத்தாக்குல விழுந்த உங்களை நான் காப்பாத்திருக்கேன். ஆனா நீங்க என்ன மெழுகுவத்தி கிட்ட இருந்து தான் காப்பாத்திருக்கீங்க. இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்வேன். உங்களை அன்னைக்கு காப்பாத்தணும்னு தோணுச்சு, அதனால தான் காப்பாத்தினேன். இந்த பணத்தை இப்போ உங்ககிட்ட வாங்கினா அது என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நீ செய்வேன்னு சொன்னல. நானும் உன்ன மாதிரியே தான் உன்னோட கஷ்டத்தை தீக்கிறதுக்காக உன்னை என் கூடவே கூட்டிட்டு போய் உன் வேலையை உனக்கு தர போறேன். பாருங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உனக்கு நான் உதவி பண்றேன்னு நினைக்கிறியா? எனக்கு கேட்டரிங்க்கு ஆள் கம்மியா இருக்கு, அந்த வேலையை நீ பண்ணி பணத்தை சம்பாதிக்க போற. இங்க தேவையில்லாம உதவின்ற வார்த்தை வந்துச்சு. அங்க 2-3 நாள் வேலை பார்க்குற பணத்துல இந்த வீட்டையே மாத்திரலாம். சரி வா. ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, என்ன நீங்க கட்டாயப்படுத்துறது சரியில்லை. நான் ஒன்னும் உன்னை கட்டாயப்படுத்தல, உனக்கு உதவி செய்யறேன். உங்களால வர உதவி எனக்கு வேண்டான்னு சொல்றேன். ப்ளீஸ், நீங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். ஓகே, நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். உன் வீட்டு வாசல் முன்னாடி 5 நிமிஷம் நிப்ப, வராது உன் இஷ்டம். என் கூட வரதுக்கு உனக்கு ஒரு காரணம் கூடவா கிடைக்கல? வெளியில தான் இருப்பேன், வந்து ஏற வழியை பாரு. இல்லனா உன் வீடு எப்போ இப்படிதான் இருக்கும், உன் வீட்டுக்கு கரண்ட்டும் வராது. ரெடியாச்சா? இந்தாங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் நில்லுங்க. இல்ல, எனக்கு புரியல. நான் எது சொன்னாலும் நீ தலைகளே தான் பண்ணுவியா? என்ன பண்ண? நீ பண்ற வேலையை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ஒருவேளை உங்களோட பார்வை அப்படி இருக்கோ என்னவோ. ஓஹோ, வரேன், போலாம். ஹலோ, நான் தான். உங்களை நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். நீங்க கண்டிப்பா வரணும். வச்சிடுறேன். போன் அட்டென்ட் பண்ண மாட்டியா? போனை பக்கத்துலயே வச்சுக்கிறது இல்லையா? சரி, சீக்கிரமா எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஹே, வேர்ஸ் யுவர் மாம்? அம்மாவா? தெரியல டாட், எங்கேயாவது டென்ஷன்ல சுத்திட்டு இருப்பாங்க. எதுக்கு டென்ஷன்? அவங்க தான் எதுவும் ஆகலனா கூட டென்ஷன்ல தானே இருப்பாங்க. போட.
எப்பவும் எங்கேஜ்டாவே இருக்க. நீங்க ஏன் இங்க வந்தீங்க? நடந்து முடிஞ்ச கதை தான் உங்களுக்கு தெரியும். நடக்க போற கதை எனக்கு மட்டும்தான் தெரியும். அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அவளோட தவத்தை முழுசா முடிச்சிட்டா. அந்த ஈசனோட அருள் அவளுக்கு முழுமையா கிடைச்சிருச்சு. அவ நினைக்கிற உருவத்துக்கு நினைச்ச மாதிரி எப்ப வேணாலும் மாற முடியும். உங்க மொத்த குடும்பத்தையும் பழிக்கு பழி வாங்கணும்னு தான் அவ இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தா. உங்க குடும்பத்தை பழி வாங்க நிச்சயமா அவ உங்களை தேடி வருவா. அவகிட்ட இருந்து நீங்க யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதான் 20 வருஷம் கழிச்சு உங்க விதி உங்களை இங்க கொண்டு வந்திருக்கு. நீங்க பண்ண பாவத்துக்கு உங்க உயிரை பறிக்க அவ வந்துகிட்டு இருக்கா. அவ எடுத்து வைக்கிற முதல் அடி உங்க குடும்பத்துக்கு விழப்போற பேரிடி.